வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் 5க்கான மேக்ஸ் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A sum of x amounts to 75,867. அதாவது முன்னாடி எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அது பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல் வந்து எதுக்கு அமௌண்ட் ஆகுதா, இது என்னது அமௌண்ட் 75,867. எத்தனை வருஷத்துல அப்படின்னா 2 வருஷத்துல, 2.5 years, 12% per annum. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சொல்றாங்க, 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி 10 months சொல்றாங்க. அதுதான் இங்க முக்கியம். இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து per annumனா ஒரு வருஷத்துக்கு. அதாவது எக்ஸ் தொகை 2.5 ஆண்டுகளில் வருடத்திற்கு 12% கூட்டு வட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மொத்தம் வந்து ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% per annum. என்னது, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாசம். அப்ப 12 மாசத்துக்கு 12% அப்படின்னா 10 மாசத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஏன்னா அடிச்சு கொடுத்தா என்னது 10% தான் வரும். அப்ப நம்ம 10 கணக்கிட போறோம், அவ்வளவுதான். இங்க 2.5 years இருக்கு. 2.5 years அப்படின்னா எத்தனை மாசம், இப்ப 2 வருஷம் அப்படின்னா 24 மாசம், திருப்பி அரை வருஷம் அப்படின்னா 6 மாசம். அப்ப மொத்தம் எத்தனை, 30 மாசம். 30 மாசமா நம்ம எத்தனையா பிரிக்கிறோம், 10% பிரிக்க போறோம். அப்ப இது பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கா. அப்ப 10 months 10 months. அப்ப இங்க என்னது 10%, 10%. அப்போ மொத்தம் எத்தனை, 30 மாசம். ஒரு 10 மாசத்துக்கு ஒரு டைம் தான் கணக்கிட போறோம். அப்போ 10 மாசத்துக்கு 10%, அடுத்த 10 மாசத்துக்கு 10%, அடுத்த 10 மாசத்துக்கு 10%. இப்போ இது சைக்கிள் பாருங்களேன், இதுதான் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா கோல்டன் ரேஷியோல போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 2 years அப்படின்னா கோல்டன் ரேஷியோ வந்து 2:1. 3 years அப்படின்னா கோல்டன் ரேஷியோ 3:3:1. 4 years அப்படின்னா 4:6:4:1. இதான் என்னது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டர்ஸ் இது எப்படி போறோம்னு சொல்றேன். இப்போ நம்மளே பிரின்சிபல் எவ்வளோ எடுத்துக்கோம், ஒரு 1000 எடுத்துக்கோம். இங்கே கொடுத்துருக்க என்னது 2.5 years கொடுத்துருக்காங்களா. ஆனால் நம்ம எத்தனை சைக்கிள் இருக்கு, 3 சைக்கிள் இருக்கா. 3 சைக்கிள் இருக்கு அப்படின்னா நம்ம 3 years தானே எடுத்துக்கலாம் டைரக்டா. அப்போ 3:3:1 இதுதான் இதுக்கான கோல்டன் ரேஷியோவா. ஓகே, பர்சன்டேஜ் எத்தனை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தானே. ஏன்னா 10 months தானே கால்குலேட் பண்றோம். அப்ப இதுல இருந்து 10% எவ்வளவு வரும், 100. இதுல இருந்து 10% எவ்வளவு வரும், 10. இதுல இருந்து 10% பாத்தீங்கன்னா 1. அவ்வளவு. இது மொத்தத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி, இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், 300. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 30. இதை மல்டிப்ளை பண்ணா 1. அப்ப 30 + 300 + 30 + 1 எவ்வளவு, 331. இதுதான் வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த 3 சைக்கிள்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 331. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு, 1000 rupees இருக்கா. 1000 என்னது, பிரின்சிபல் தானே. பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் என்னது அமௌண்ட். அப்ப பிரின்சிபல் எவ்வளவு 1000, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 331. அப்ப அமௌண்ட் எவ்வளவு 1331. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது அமௌண்ட். ஓகே, நம்ம என்னது அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு, 1331 வந்துச்சா. அந்த 1331 பாட்டு தான் எவ்வளவு, 75,867. அப்ப 1000 பார்ட் எவ்வளவு, இந்த 1000 பார்ட் என்ன நம்ம பிரின்சிபலா முன்னாடி எடுத்துருந்தோம். அப்ப 1000 பார்ட் எவ்வளவு, இது என்னது அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம், அவ்வளோ டைரக்ட் ஈக்குவேட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், இந்த நம்பர் இன்ட்டு இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப இந்த ஆன்சர் வருது. அதுதான் நமக்கு பிரின்சிபல். இந்த 3 0க்கு எல்லாத்துலயும் 3 0 இருக்கு. இப்போ இந்த 1 இன்டூ இங்க யூனிட் டிஜிட்ல என்ன நம்பர் போட்டா இங்க 7 வரும், 1 × 7 போட்டா மட்டும்தான் இங்க என்னது 7 வரும். அப்போ 3 ஆப்ஷன்ல என்னது இங்க 7 கிடையாது யூனிட் டிஜிட்ல. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 57,000. இந்த 3 0 தான் அந்த 1000ல இருக்கும். அப்ப 1331 × 57 போட்டாதான் 75,867 வேல்யூ கிடைக்கும். நீங்க இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதான் வரும். இல்ல நீங்க இது டிவைடட் பை 1331 போட்டாலும் உங்களுக்கு என்னது 57 தான் ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. The average of first 14 whole numbers அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஆஃப் முதல் 14 முழு எண்கள் அப்படின்னு என்ன. இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னது, இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 அப்படியே போட்டு இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா அதான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் முழு நம்பர் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2 3 எப்படி போச்சுன்னா என்னது ஹோல் நம்பர்ஸ். இன்டீஜர் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் -3 -2 போயிட்டு 1 0 1 2 3, அதாவது -∞ to +∞ மாதிரி இந்த சீரீஸ்குள்ள தான் அது வந்து இன்டீஜர். ஒருவேளை பாயிண்ட்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், 0.5 3.5 -6.5 அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சும்மா பேசிக்கா. இப்போ ஹோல் நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஆஃப் அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 0 + 1 +
2 + அப்படியே up to 13 divided by 14. ஏன் புரிஞ்சா மொத்த நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 14 நம்பர்ஸ். அப்போ n அப்படின்றது 14. ஆனால் மேலே என்னது 0 + 1 + 2 போடுறப்ப 13. ஏன்னா இங்கே என்னது ஹோல் நம்பர் அப்படின்றது 0லேருந்து சேர்த்து தான் ஆட் பண்ணுறோம். அப்போ 0லேருந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன 13 வரைக்கும் தான் வரும். அப்போ 0 1 2 3 போனால் மொத்தம் 14 நம்பர்ஸு. 0 அதில் வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடையாதுனால நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, நமக்கு தெரியும்ல சம் ஆஃப் சீரிஸ் இப்போ 1லேருந்து ஆரம்பிச்சோம்னா எவ்வளோ வந்துருக்கு n × n + 1/2 தானே டேரக்ட் ஃபார்முலா, அதுதான் போட போகிறோம். அப்போ 1லேருந்து 13 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 13 இன்டூ டேரக்ட் ஃபார்முலா n × n + 1/2 அப்படிதான் சம் ஆஃப் த சீரிஸ், சம் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இப்போ 13 × 14 divided by 2 whole divided by 14. அப்போ இங்கே என்ன வரும் 13 × 14 divided by இந்த 14 மேலே வந்துருமா, அப்போ 2 × 14 14 கேன்சல் ஆயிரும். 13 divided by 2 6.5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.5. புரிஞ்சா இங்கே என்னது, அப்போ இங்கே 0லேருந்து நம்பர் ஆஃப் மொத்த டேர்ம்ஸ் வந்து 14. இங்கே நம்ம மேலே கேல்குலேட் பண்ணுறப்ப 0வை கணக்கில் எடுக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடைக்காது. நம்மளுக்கு வந்து ஆடோ சப்ராக்டோ அதை பண்ண போகிறது இல்லை. அப்போ இங்கே 13 × 14 divided by 2 அப்படின்னு தான் வரும். மொத்த அந்த டோட்டல் வேல்யூஸ் கணக்கு வளர்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The diagonal of a rhombus are 4 meter and 6 meter respectively. Find its area. இது டைரக்ட் ஏரியா ஃபார்முலா தான், ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா தான். டயகனல் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபார்முலா என்னது ½ × d1 × d2. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா டேரெக்டாகவே போடலாம். அப்போ ½ × 4 × 6 அடிச்சு கொடுத்தா 2 டைம்ஸ், அப்போ 12. ஆப்ஷன் பி 12. ஏரியான்றதுனால என்ன இன் மீட்டர் ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். when a number, அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த 3 நம்பர் வந்து divided the greatest number x, the remainder in each case was same, find the value of x. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்மளுக்கு என்னது டைரக்ட் ஃபார்முலா தான். இப்போ இது ஏன்னு எடுத்துக்குவோம், இதை பின்னு எடுத்துக்குவோம், இது சின்னு எடுத்துக்குவோம். இந்த டிவைடட் பை த கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைடட் பை அந்த மாதிரி வந்தாலே நம்ம டேரெக்டாக ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா HCF ஆஃப் a - b b - c c - a. இந்த HCF இந்த ரெண்டு ஏபிக்கான டிஃபரன்ஸ், பிசிக்கான டிஃபரன்ஸ், சிஏக்கான டிஃபரன்ஸோட HCF தான் இதுக்கான ஆன்சர். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து சேம் ரிமைண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சேம் ரிமைண்டர் விச் என்ன நம்பர், இந்த 3 நம்பர் ஏபிசி கொடுத்து வேர் டிவைடட் பை கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸ் ஒய் இசட் ஏதோ ஒன்று கொடுத்து ஃபைண்ட் த ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் வாஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா HCF ஆஃப் a - b b - c c - a. அப்போ HCF ஆஃப் அப்போ இங்கே என்னது 633. அடுத்து b - c அப்போ 8018 - 7807. அப்போ இங்கே 112. அப்போ இங்கே வேல்யூ என்ன 211. ஓகே, அடுத்து என்ன c - a. அப்போ இங்கே இது பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் அதில் மைனஸ் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக மைனஸ்னால் இங்கே வந்து மைனஸ் இல்லை, டிஃபரன்ஸ் தான். ஏபிக்கு டிஃபரன்ஸ், பிசிக்கான டிஃபரன்ஸ், சிஏக்கான டிஃபரன்ஸ் தான். அப்போ அதனால மைனஸ் சிம்பிள் போகணும்னு அவசியம் இல்லை. 7807. அப்போ இங்கே என்ன வரும்? ஓகே, இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. இங்கே என்ன 4 8. அப்போ இங்கே சி டிஃபரன்ஸ் ஆஃப் c - a 8 4 4. அப்போ இதுக்கான HCF என்னது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, 211ஓட மல்டிபிளாக தான் இருக்குது ரெண்டுமே. அப்போ 211 × 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ டேரெக்டாக பார்த்தாலே தெரியுது என்னது HCF 211. ஆன்சர் ஆப்ஷன் டி 211. இல்லாட்டி நீங்கள் எப்படி போடலாம், லாங் டிவிஷன் மெத்தட் போட்டும் போடலாம். லாங் டிவிஷன் போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். By how much is 60% of 40 greater than 1/5 of 15? Okay, 60% of 40. 10% of 40 எவ்வளவு? 4. 60% அப்படின்னா 24. 1/5 of 15 அப்படின்னா என்னது? 5 15 கேன்சல் பண்ணால் 3 வருமா? அப்போ இதை விட இது எவ்வளோ கிரேட்டர்? அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 21. ஆப்ஷன் பி 21. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A trader lost 5% by selling a shirt for 950. அதாவது 950 ரூபா விற்கிறப்ப அவருக்கு 5% லாஸ் ஆயிடுச்சான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 95% விற்றுருப்பாரா? அப்படி 95% விற்கிறப்ப தான் 950 ரூபாய்க்கு விற்கிறாரு. He will gain X% by selling it for 1350, find the value of X ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது 95% அப்படின்னா 100% எவ்வளவு? அடிச்சு கொடுத்தாலே தெரியுது டேரெக்டாக எவ்வளவு? 1000. இப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் 1000. ஆனால் அவருக்கு ஒருவேளை செல்லிங் 1350 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் அவருக்கு ப்ராஃபிட்டு? இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 350 ரூபா ப்ராஃபிட். எதுலேருந்து ப்ராஃபிட்டு? 1000லேருந்து. அப்போ இன்ட்டு 100 ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னால. அப்போ 0 0 இங்கே 0 0 0 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 35%. ஆப்ஷன் பி.
இது இவ்வளோ போட்டு பார்த்தோன்னா செய்ய வேண்டியதில்லை, பார்த்தாலே நமக்கு தெரியும் 5% லாஸ் அப்படின்னாலே 95% தான் 950 அப்படின்னா 1350 எத்தனை பர்சன்டேஜ் அப்படி போட்டு போடலாம். இல்லாட்டி 95% தான் 950, அப்போ 100% எவ்வளோ 1000 எவ்வளோ கூட இருக்குது. நம்ம 1000லேருந்து 1350 எவ்வளோ கூட இருக்குது, 35% கூட இருக்குது. பார்த்தாலே தெரியுது. இது உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் எழுதி சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், a shopkeeper offers 3 schemes of discount to his customer. அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்கீம் 3 டிஸ்கவுண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதில் மினிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டா இல்லை இந்த ஆப்ஷன் பியா சியா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்போ எப்படி போடணும் அப்படின்றதா. 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், XY minus XY by 100 அப்படின்றது என்ன டேரக்ட் ஃபார்முலா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்கானது. இப்போ X + Y பார்க்குறப்ப இங்கே எவ்வளோ வருது, 25 + 32 எவ்வளவு, 20 + 30 50, ரிமைனிங் ஆட் பண்ணால் 57. இப்போ 57 மைனஸ் இங்கே என்ன 25 × 32 டிவைடட் பை இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு எப்படி இருந்தாலும் என்னது 50 ரேஞ்சில் தானே இருக்குது. அப்போ மற்ற 2 ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இது எல்லாமே 50 ரேஞ்சில் இருக்குது. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, buy 8 get 2 free அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இதில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, டேரெக்ட் தான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃப்ரீ பை டோட்டல். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது என்னது ஈஸியாகவே போட்டுடலாம். இங்கே வந்து ஃப்ரீ எத்தனை கொடுத்துருக்காங்க, 2. டோட்டல் எவ்வளவு, 8 வாங்குறீங்க 2 ஃப்ரீ. அப்போ டோட்டல் எவ்வளவு 10 × 100 போட்டோம்னா டேரெக்டாக நமக்கு தெரியுமில்ல பர்சன்டேஜ் தான். அப்போ 0 0 கேன்சல்னா இங்கே என்னது 20% டிஸ்கவுண்ட். அப்போ இங்கே என்னது 20% டிஸ்கவுண்ட். அப்போ buy 8 get 2 free அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட். புரிஞ்சா, அதாவது ஃப்ரீ பை டோட்டல். இங்கே ஃப்ரீயாக எத்தனை கொடுத்துருக்காங்க 2. அப்போ ஃப்ரீ அப்படின்றது 2, டோட்டல் 8 வாங்கினா 2 ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ நம்ம கையில் மொத்தம் எத்தனை இருக்கும், 8ம் இருக்கும், அந்த ஃப்ரீயாக இருந்தால் 2ம் இருக்குமா. அப்போ டோட்டல் எவ்வளவு 10. அப்போ 2/10 அப்படின்றது 20%. சரி, ஓகே. அடுத்து buy 8 and get 10. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். buy 8 and get 10 அப்படின்னா நீங்கள் 8 பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 10 பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 பொருள் வாங்குறோம், நம்மளுக்கு கிடைக்கிறது 10 பொருள். அப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பொருள் கிடைக்குது, 2 பொருள் கிடைக்குது. அப்போ அந்த 2 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃப்ரீ டிவைடட் பை டோட்டல். நம்ம கையில் எத்தனை இருக்குது 10. அப்போ × 100% போட்டோம்னா இங்கேயும் அதே தான் 20% தான். அப்போ இது பிசி ரெண்டுமே ஒரே 20% தான். அப்போ மினிமம் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னது பிசி ரெண்டுமே மினிமம் டிஸ்கவுண்ட் தான். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 57% கிட்ட இருக்கு, இது பார்த்தீங்கன்னா 20% இருக்கு. அப்போ நம்ம கேட்டிருக்குது மினிமம் டிஸ்கவுண்ட். அப்போ மினிமம் டிஸ்கவுண்ட்னா பிசி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் பி அண்ட் சி ரெண்டுமே என்னது 20% தான். இங்கே இந்த கான்செப்ட் புரிஞ்சுல, இதுக்கும் ஒரு சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கே 2 ஃப்ரீயாக கிடைக்குது, இங்கே வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க 2 ஃப்ரீ அப்படின்னு. அதாவது இங்கே 8 வாங்கினீங்கன்னா 2 ஃப்ரீ. அப்போ 8 வாங்கினோம் 2 ஃப்ரீயாக கிடைக்குது, மொத்தம் 10. ஃப்ரீ எவ்வளவு 2/10 போட்டாச்சா. ஓகே, அடுத்து இங்கே 8 வாங்கினீங்கன்னா 10 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 வாங்கி நமக்கு 10 கிடைச்சிச்சு அப்படின்னா 2 தானே ஃப்ரீயே. அப்போ 2/, டோட்டல் எவ்வளவு 10. அவ்வளோதான். If the same rate of interest in 2 years, the simple interest is 40 and the compound interest is 65. வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுக்கு நம்ம 2 மெத்தடில் போகலாம். ட்ரீ மெத்தடில் போகலாம், இல்லை நார்மலாக போட்டும் போடலாம். இப்போ நம்ம நார்மல் மெத்தட்லேயே போகலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா. இப்போ 2 வருஷத்துக்கு 40 சொல்லிட்டாங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 20. இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. அப்போ 2வது வருஷத்துக்கு என்னது 20. அப்போ 2 வருஷத்துக்கு 40 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 20. இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரி. ஃபர்ஸ்ட் இயர் வரப்போ என்னது ஒரே தான் இருக்கும். அப்போ இங்கே 20 தான். அடுத்து மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு காம்பவுண்டர்ஸ் 65 சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயருக்கு 20 அப்படின்னா 2வது வருஷத்துல என்னவா தான் இருக்கும், கண்டிப்பாக 45 தான் இருக்கும். ஏன் 45 தான் இருக்கும்னு சொல்கிறோம், மொத்த காம்பவுண்டர்ஸ் 65. ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு காம்பவுண்டர்ஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான் 20. அப்போ காம்பவுண்டர்ஸ் 2வது வருஷத்துக்கு 45 இருந்தால் தான் மொத்த காம்பவுண்டர்ஸ் 65 ஆகும். ஓகே, இப்போ இது எவ்வளவு கூடி இருக்கு, நம்மளுக்கு 25 கூடி இருக்கு. எதுலேருந்து கூடி இருக்கு, 20லேருந்து கூடி இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படின்னா × 100 போட்டோன்னா எத்தனை டைம்ஸ் வரும், இங்கே 5, இங்கே 4, இங்கே 25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 125%. அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சா. இதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இனி நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட்ஸை டேரெக்டாக போட்டு போடலாம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே போடுவோம். ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா 20 எடுத்துக்கலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 தானே. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 20 ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 125 டிவைடட் பை 100. இங்கே அடிச்சா 5, இங்கே 4, இங்கே 5 × 20 அடிச்சா 4 டைம்ஸ். அப்போ 4 4s are 16. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு 16. ஆப்ஷன் பி 16. புரிஞ்சா. இல்லாட்டி ட்ரீ மெத்தட் இருக்குது, ட்ரீ மெத்தட்லாம் போட்டாங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கோல்டன் ரேஷியோ இருக்குது, ட்ரீ மெத்தட் இருக்குது,
இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து எழுதுகிற மெத்தடும் இருக்குது, இல்லை டிஃபரன்ஸ் எடுத்து போடுற மெத்தட் இருக்கும், ரூட் போட்டு போடுற மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த சம்முக்கு எந்த மெத்தட் எடுத்தால் ஈஸியாக இருக்குமோ அதை பற்றி சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சம்முக்கு இப்படி போட்டும் போடலாம், இல்லை 3 மெத்தட்லேயும் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் எப்பயுமே போர்ட் மாஸ் தானே, போர்ட் மாஸ் பிராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 16 - 13 3. அப்போ 3 / 3 1 தான் இங்கே. அப்போ மொத்தம் இதோட மொத்த வேல்யூ 1. அப்போ அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணுவோமா, 2 / 2 1. அப்போ 1 × 1 மொத்தமாகவே இதோட மொத்த வேல்யூ என்னாச்சு 1 ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 25 × 10 டைம்ஸ் எவ்வளவு 250, 25 × 3 டைம்ஸ் எவ்வளவு 75. அப்போ 5 2 3 அப்போ எவ்வளோ 325 ப்ளஸ் 1 இருக்கா, ஆன்சர் 326. ஆப்ஷன் சி 326. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிவேதா பை 6 kg ஆஃப் காஃபி பவுடர் ஃபார் 2730 per kg. அதாவது 1 kg-யை 2730 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அது மாதிரி 6 kg வாங்குறாங்க. அடுத்து இன்னொரு காஃபி பவுடர் வந்து 1002 ரூபா, அதோட 1 kg-யோட விலை. அதில் எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஒரு 12 கிலோ வாங்குறாங்க. வாட் இஸ் த காஸ்ட் பெர் kg? அதாவது மிக்சர் ஆஃப் 18, இந்த 6 kg-யும் 12 kg மிக்ஸ் பண்ண எவ்வளவு 18 kg வருதா, அதோட மொத்த காஸ்ட் ப்ரைஸ் மிக்சர் ஆஃப் 18 kg-யோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பர் கேஜி காஸ்ட், அதாவது என்னது ஒரு கேஜிக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்குறான். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அது வந்து மொத்தம் ஒரு கேஜிக்கு இவ்வளோ அப்படின்னா 6 கேஜிக்கு எவ்வளோ அப்படின்றது. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 12 கேஜிக்கு எவ்வளோன்னு மொத்தமாக வருமா. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 18 கேஜிக்கான எவ்வளோன்னு, அது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 கேஜிக்கு எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். இது நார்மல் மெத்தடு, நார்மலாக மல்டிப்ளை பண்ணி போகிறப்ப. நம்ம போட போகிற ரேஷியோ மெத்தட். இப்போ இங்கே 6:12 இதுக்கு அடிச்சு கொடுத்தோன்னா 1:2. இப்போ இங்கே ரேஷியோ அது 1:2. இதை வந்து ஃபர்ஸ்ட் இது எவ்வளோக்கு வாங்குறாங்க 2730. ரெண்டாவது எவ்வளோக்கு வாங்குறாங்க 1002. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தானே பர் கேஜிக்கு தானே கேட்குறாங்க. இது என்னது கேஜி, இது என்னது பர் கேஜி தானே. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு பெர் கேஜி கிடச்சிரும். அப்போ இது என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன 2730 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2004 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 3 பார்ட்ஸ் டேரெக்டாக போட்டோம்னா போதும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 4374 டிவைடட் பை 3 போட்டோம்னா 1 ரிமைனிங் எவ்வளோ 1 போகும் பஸ். இப்போ 5 இப்போ ரிமைனிங் 2 போகுமா. அப்போ 21 7 8 அப்போ 1578. ஆப்ஷன் பி 1578. இப்படியும் போடலாம் டேரெக்டாக. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 trains having length of 210 meter and 440 meter are running at a speed of 80 km/h and 150 km/h respectively in the same direction அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. சேம் டைரக்ஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடில் மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடில் ப்ளஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். லென்த் ஆஃப் த ட்ரெயின் டேரெக்டாகவே என்னது நம்ம ஆட் தான் பண்ணுவோம். டைம் டேக்கன் பை ஃபாஸ்டர் ட்ரெயின் கம்மிங் ஃப்ரம் பிஹைண்ட் டு கம்ப்ளீட்லி கிராஸ் த அனதர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்ம என்னது ஃபார்முலா தான். நமக்கு டேரெக்ட் நார்மல் ஃபார்முலா என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இங்கே கொடுத்துக்கான டைம் தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அந்த 2 ட்ரெயினோட லென்த் தான் நம்மளுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ அந்த 2 ட்ரெயினையும் ஆட் பண்ண நான் 350 டிவைடட் பை சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்களா. சேம் டைரக்ஷன் அப்படின்னா இது ரெண்டையும் என்ன மைனஸ் பண்ணுமா. அப்போ 150 - 80 எவ்வளவு 70. ஓகே, இங்கே தான் சின்ன விஷயம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மேலே இருக்குது மீட்டரில் இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே km/h இருக்கு. ஒரு km/h நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறோம்னா இன்டூ 5/18 பண்ணுவோம். அதுவே மீட்டர் பர் செகண்டை km/h மாற்றோம்னா டிவைடட் பை 5/16 பண்ணுவோம், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது, இப்போ நம்ம 70 இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றுறேன். அப்போ என்னது 5/18. ஓகே, இங்கே 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே டைம்ஸ் 5 டைம்ஸா, இப்போ 5 5 கேன்சல் ஆகினா அப்போ t = 18 செகண்ட்ஸ். அப்போ டைம் வந்து நமக்கு என்னது 18 செகண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 18 செகண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட்ஸ் நமக்கு தெரியாதுல்ல. இது எப்படி போடலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் 60 செகண்ட்ஸ் அப்படின்றது தான் எவ்வளவு 1 மினிட். அப்போ 18 செகண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட், அவ்வளோதான். நீங்கள் அடிச்சு கொடுத்து எதால் அடிக்கலாம், நம்ம 6 டேபிள் அடித்தா இங்கே 10 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸா. அப்போ மேலே போச்சுன்னா 3 டிவைடட் பை 10 = 0.3 மினிட்ஸ். ஆப்ஷன் பி 0.3 மினிட்ஸ், அவ்வளோ. 60 செகண்ட்ஸ் அப்படின்றது 1 மினிட் அப்படின்னா 18 செகண்ட்ஸ் வந்து எத்தனை மினிட், அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், there are 3 persons M, N and P. They are running in the same direction around a circular track of length
150 மீட்டர் 150 மீட்டர் ஒரு சர்க்குலர் ட்ராக்ல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே டைரக்ஷனில் போகிறாங்க. தே ஸ்பீட் ஆஃப் அவங்களோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் per second, 15 மீட்டர் per second and 12 மீட்டர் per second. If they start at same time and same point, after what time do they meet for the first time? அதாவது அவங்க ஆரம்பிக்கிறதுமே சேம் டைமு சேம் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. வாட் டைம் டூ தே மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டைமுக்கு எல்சிஎம் எடுத்தாலே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா டைமுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம டைம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டைம் கண்டுபிடிக்கணும்ல, டைம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150 டிவைடட் பை 20 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 15/2. ஓகே, அடுத்து ரெண்டாவது டைம் 150 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 10. அடுத்து 150 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸு? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, 3 டேபிள் அடிச்சா 4 டைம்ஸ், இங்கே 5 0. அப்போ 25 டிவைடட் பை 2. அப்போ இது மூணுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 15/2, 10/1, 25/2. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் ஃப்ராக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம்மோ டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். இதே ஃப்ராக்ஷனை கொடுத்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப்பும் டினாமினேட்டரில் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். இங்கே கேட்டிருக்கிறது எல்சிஎம் தான். ஏன் வாட் டைம் டூ தே மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம்மும் கீழே ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ 15, 10, 25 இது மூணுக்கான எல்சிஎம் என்னது? 15, 10, 25. அப்போ 5 டேபிள் அடிச்சோன்னா என்னது? 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5. அப்போ இங்கே என்னது? 15, இங்கே 10. அப்போ 15 to 10 150 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் என்னது? இங்கே 2 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. ஹெச்சிஎஃப் என்னது? 1 தான். அப்போ 150 seconds. ஆப்ஷன் சி 150 seconds. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of 21 number is 74. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு 25 கொஸ்டின்ஸ் போடுறோம் அப்படின்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறது ஈஸி தான், ஆனால் நம்ம கால்குலேட்டிவ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு டைம் இருக்கப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணணும். இந்த சம்மை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு அங்கே எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் டைம் என்னது? ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் சால்வ் பண்ணப்போ ஒரே சம்மை நம்ம இவ்வளோ சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து பின்னாடி வர கொஸ்டின்ஸை நம்மளால் பார்க்காமே போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். இந்த மாதிரி பெரிய சம்லாம் வருதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கப்போ நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இதை 2 விதமாக போடலாம். இதை வந்து நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா கேல்குலேட்டிவ் நிறையா இருக்கும். நான் இல்லாட்டி நம்ம ஸ்மார்ட் அப்ரோச்சில் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, எப்படி போடுறோம் பார்க்கலாம். த ஆவரேஜ் ஆஃப் 21 நம்பர் இஸ் 74. அப்போ 21 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 74. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11 நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 11 நம்பர்ஸோட ஆவரேஜ் 72.8. அடுத்து லாஸ்ட் 11 நம்பர்ஸோட ஆவரேஜ் 77.2. ஓகேவா? இஃப் த 10th நம்பர் இஸ் 5 less than the 11th நம்பர், அதாவது 10வது நம்பர் வந்து 11வது நம்பரோட 5 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 11வது நம்பர் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 அப்படின்னா 10வது நம்பர் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். ஏன் அப்படின்னா இதை விட அது 5 கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இஃப் 10th and 11th நம்பரா எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா என்னது? அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் நம்பர்ஸ்? அப்போ மீதி இருக்க நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது? பேஸ் வேல்யூ. நம்ம நார்மலாக போகிறோம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக போடணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணணும். 21 into 74 ஒரு மொத்த நம்பர் கிடைக்கும். அடுத்து 11 into 72.8 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 11 into 77.2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோமா, இது 2 மல்டிப்ளை பண்ணோமா, இதோட மொத்த வேல்யூ எவ்வளவு? 22. இது 21. அது 2க்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு நம்பரோட வேல்யூ கிடைக்குமா? அதுதான் 11th நம்பர். அப்போ அதுலேருந்து 5 குறைச்சோம் அப்படின்னா 10th நம்பர் கிடச்சிரும். அப்போ இந்த மொத்தத்தில் இருந்து அது 2ஐயும் கழிச்சு போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரே வேலையா நம்பர் மைனஸ் பேஸ், நம்பர்லேருந்து பேஸை கழிக்க போகிறோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கான நம்பர். ஓகே, இப்போ நம்பர், இந்த நம்பர்லேருந்து இதுதான் நம்மளுக்கு நம்பர், இதுவும் நம்பர். இந்த நம்பர்லேருந்து இந்த பேஸை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ? 72.8 மைனஸ் 74 அப்படின்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு? மைனஸ்னா மைனஸ் போடுங்க, ப்ளஸ்னா ப்ளஸ் போடுங்க. அப்போ நம்பர் மைனஸ் பேஸ். அப்போ 72.8 மைனஸ் 74 பண்ண என்ன வரும்? மைனஸ் 1.2 இன்டூ 11. ஏன் இந்த 11 நம்பருக்குமே அதுதான் மைனஸ் 1.2 இன்டூ 11. ஓகே, இங்கே வேல்யூ எவ்வளோ வரும்? மைனஸ் 132. 11 டேபிள் தானே, 11 டேபிள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. இப்போ 13.2. அடுத்து இந்த நம்பர்லேருந்து இந்த பேஸை மைனஸ் பண்ணும். 77.2 அப்படின்றது 74 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்?
ப்ளஸில் வரும் 3.2 வருமா, அப்போ 3.2 இன்ட்டு 11 போட்டால் என்ன வரும் 352 பாயிண்ட். அடுத்து இப்போ இது ரெண்டையும் இது என்ன ப்ளஸில் இருக்கா, இதுதான் என்னன்னா அந்த டீவியேட்டடான வேல்யூ, எவ்வளோ டீவியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கான வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு 35.2 மைனஸ் 13. அப்போ இங்கே என்ன 0 வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோமா, அப்போ எவ்வளோ வரும் 2, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2, அப்போ பாயிண்ட். அப்போ 22 அப்படின்றது தான் நம்மளுக்கு டீவியேட்டான வேல்யூ. இந்த டீவியேட்டான வேல்யூவை தான் நம்ம 11th டேர்ம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை சொல்லிட்டாங்க 1லேருந்து 21 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 11 நம்பர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 11 நம்பர்ஸோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 11 நம்பரோட ஆவரேஜ் 72.8 சொல்லிட்டாங்க. அடுத்து 11 நம்பரோட ஆவரேஜ், அடுத்து 11 நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 11th நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துருக்கும். அதெல்லாம் நம்ம என்னது ஒரு தான் அந்த அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஸ் எடுப்போம். அப்போ அதுக்கான டீவியேட்டட் வேல்யூ தான் இங்கே என்னது +22. அப்போ இந்த பேஸ் வேல்யூலேருந்து இந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11th டேர்ம் கிடச்சிரும். அப்போ 11th டேர்ம் அப்படின்றது 74. பேஸ் வேல்யூலேருந்து இந்த டீவியேட் ஆன வேல்யூ 22 ஆட் பண்ணோம்னா 96. இந்த 11th டேர்ம் அப்படின்றது தான் 96. அவ்வளோ இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. 11th டேர்ம் 96 அப்படின்னா 10th டேர்ம் அதை விட 5 கம்மின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 10th டேர்ம் என்னவா இருக்கும் 91. அப்போ இது 96 அப்படின்னா இதை விட இது 5 கம்மி 91. அவ்வளோதான். இப்போ இந்த 2 நம்பரையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த 2 நம்பரோட வேல்யூ எவ்வளவு 187. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் வேல்யூ எவ்வளவு 21 இன்ட்டு 74 அதானே. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளவு 21 எண்களின் சராசரி 74 அப்படின்னா அதோட டோட்டல் எவ்வளவு 74 இன்ட்டு 21 தானே, அதுதான் மைனஸ் இந்த 187 நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண பிறகு இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் 21 நம்பர் இருந்துச்சு, இப்போ 2 நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ மொத்த நம்பர் எவ்வளோ இருக்கும் 19. அப்போ இதோட 19 போட்டால் இதுக்கான ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து 74 இன்ட்டு 21 எவ்வளோ வரும், 74 இன்ட்டு 20 எவ்வளோ வரும் 0814. இது வந்து என்னது 20 டைம்ஸ் 21 அப்படின்னா இது கூட 71 ஆட் பண்ணி 74 ஆட் பண்ண 451. அப்போ 1554. இதோட என்னது நம்ம 187 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் 7, இங்கே 4 அப்படின்னா 16, 1 அப்போ 13. அப்போ 1367 டிவைடட் பை 19. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுமா, இப்போ 19 டிவைடட் பை 1367. ஓகே, இப்போ 7 டைம்ஸ் போட்டோம்னா 3, இங்கே 6 எவ்வளோ 133. அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 3, இங்கே 7 இறக்கிட்டோமா. அடுத்து 19 இன்ட்டு இங்கே 1 டைம்ஸ் போட்டால் இங்கே 19. இப்போ இங்கே எவ்வளவு டிஃபரன்ஸு 17 போட்டோம்னா இங்கே எவ்வளோ வரும் 8, இங்கே 1. அப்போ இங்கே எவ்வளோ பாயிண்ட், அப்போ 0. இப்போ 19 இன்ட்டு 10 எவ்வளவு 190. அப்போ 190 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அப்போ 19 இன்ட்டு 9 டைம்ஸாக தான் இருக்கும். அப்போ 71.9. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தான் நியரஸ்ட் டெசிமல் 71.9 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 72ன்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டி 72. ஏன் 71 எடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த 71.5 அப்படின்றதுக்கு மேலே வந்துச்சுனாலே அடுத்த நம்பர் தான் போயிடணும் 72. அப்போ 71.5 கீழே இருந்துச்சு 71.2 71.3 அப்படின்னு சொன்னால் நம்ம 71 எடுத்துக்கலாம். இப்போ 71.7 71.8 அப்படின்னு வரப்போ நம்ம 72 எடுத்துக்கலாம். அப்போ கரெக்ட் 2 டெசிமல் அப்படின்றப்ப 72 எடுத்துக்கலாம். 71.9 வரது அப்ராக்சிமேட்டாக 72 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the income of Raman is 75,400. He saves 23% of his income. அப்போ இன்கம்ல 23% சேவ் பண்ணுறாருன்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவழிச்சிருப்பாரு 77% செலவழிச்சிருப்பார். அடுத்து if income increase by 27% and expenditure increase by 50%, his savings will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, டேரெக்டாக போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 100 எடுத்துக்கோம். நார்மலாக இன்கம் 100 அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க 23. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 77 இருக்கும். அவ்வளோ, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் if income increase by 27%, அப்போ இது இனிஷியல் 100. அப்போ 27% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இன்கம் இருக்கும் 127. இதுதான் இப்போக்கான இன்கம். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை 50%. இப்போ ஆல்ரெடி இருக்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு 77. இதில் 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் 50% எவ்வளவு 38.5. அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னா ஆட் பண்ணுறோமா, அப்போ 55 இங்கே எவ்வளோ 115.5. அப்போ 115.5 அப்படின்றது தான் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளவு, இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் தானே சேவிங்ஸு. இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 127 மைனஸ் 115.5. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு சேவிங்ஸ் 11.5. ஓகே, இப்போ இருக்க முன்னாடி சேவிங்ஸ் எவ்வளவு 23. இப்போ இருக்க சேவிங்ஸ் 11.5. இப்போ எவ்வளோ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு 11.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 11.5 தான் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ 100%, இந்த 100 அப்படின்றது இங்கே 100 இருக்குல்ல இன்கம், இந்த 100 அப்படின்றது தான் 75400 அப்படின்னா
11.5% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த 11.5 தானே குறைஞ்சிருக்கு, இந்த 11.5 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் அடிச்சு கூட மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்லாட்டி எப்படி போடலாம், 100% தான் இதா. இப்போ 10% எவ்வளவு, 7540. ஒரு பாயிண்ட் தள்ளி வைப்போமா, 100% 100 பார்ட் அப்படின்றது இதுனா அப்போ 10 பார்ட் எவ்வளவு, ஒரு 0 தள்ளி வைப்போம். 1 பார்ட் எவ்வளவு, இதுலேருந்து ஒரு 0 தள்ளி வச்சோம்னா எவ்வளவு, 754. அப்போ 0.5 அப்படின்னா என்னது, 1ல பாதி தான் 0.5. அப்போ இதில் பாதி எவ்வளவு, 3, இங்கே 7, இங்கே 7. அவ்வளோ, இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ, 11.5 எவ்வளோ அப்படின்றதே கிடச்சிரும். இப்போ இங்கே ஆட் பண்ண என்ன, 1 ரிமைண்டர் 1. இப்போ இங்கே ஆட் பண்ண 12, 13, 17. இப்போ 1 இங்கே எவ்வளோ, 10, 16, 1. அப்போ 8671 கம்மியாக இருக்குது சேவிங்ஸில். அப்போ 22லேருந்து நம்மளுக்கு 11.5 கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 11.5 தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 11.5 அப்படின்றது ஆப்ஷன் ஏ 8671 அப்படின்றத கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ் பை 8671. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் x plus 1 by x equal to √5 அப்படின்னா find the value of x power 4 plus 1 by x power 4 அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்ப நார்மல் தான். இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ x plus 1 by x ஏவா இருந்துச்சு அப்படின்னா x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும், a ஸ்கொயர் மைனஸ் 2ஆக இருக்கும். இதுதான் இதுக்கான வேல்யூ. ஓகே, இப்போ கேட்டிருக்கிறது x பவர் 4 plus 1 by x பவர் 4 அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ இருக்குல்ல, இப்போ இங்கே ஒரு ஆன்சர் வரும்ல, அதையே திருப்பி நம்ம பண்ண போகிறோம், அதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ வருமா, இப்போ நம்ம இதிலே பண்ணுவோமா. இப்போ இங்கே என்னது √5. இப்போ இங்கே √5 அப்படின்னா இங்கே ஸ்கொயருக்கு என்ன வரும், √5. √5 ஹோல் ஸ்கொயர் 5 தான். அப்போ 5 - 2 = 3. இப்போ 3 தான் இந்த ஸ்கொயருக்கான வேல்யூ. இதே தான் நம்ம திருப்பி 4க்கு பண்ண போகிறோம். அப்போ 4க்கு பண்ணுறப்ப என்ன, x பவர் 4 plus 1 by x பவர் 4 = இந்த வேல்யூ, வந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ண போகிறோம். இங்கே பண்ணோம்ல, இப்போ இது கேன்னு வச்சுக்குவோம். அப்போ இதோட வேல்யூ என்னது, k ஸ்கொயர் -2. அப்போ இங்கே என்ன வரும், k ஸ்கொயர் அப்படின்னா 9 - 2 = 7. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஆப்ஷன் ஏ. இந்த ஸ்கொயர் வந்த ஆன்சருக்கு ஒரு புதுசாக கேன்னு வச்சுக்கோமே. அப்போ பவர் 4 அப்படின்னா இதை திருப்பி இதே ப்ரொசீஜரில் திருப்பி இதை பண்ண போகிறோம். அப்போ இது கே அப்படின்னா k ஸ்கொயர் -2. இங்கே இதை ஏன்னு எடுத்தோமா, அப்போ a ஸ்கொயர் -2. இங்கே கே இருக்கா, k ஸ்கொயர் -2 பவர் 4 அப்படின்றது. அவ்வளோதான். ஓகே, அடுத்து, இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் ட்ரிபிள், அதாவது ரேடியஸ் 1லேருந்து இப்போ 3 டைம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் என்னது, r³ = 1:27. ஆப்ஷன் சி, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ ஏன் இங்கே நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்னது, 4/3 πr³. இப்போ வால்யூம் என்னது, 4/3 πr³. இந்த 4/3 π அப்படின்றது கான்ஸ்டன்ட். ரேஷியோவில் போடுறப்ப இங்கேயும் போடுறப்ப கேன்சல் ஆயிரும், அது போடணும்னு அவசியமே இல்லாமல் டேரெக்டாக ரேடியஸை மட்டும் எடுத்து போட்டாலே போதும். ஏன்னா ரேடியஸை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறுது. இந்த 4/3 π அப்படின்றது கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம எந்த ரேடியஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த வேல்யூ மாறாது, அதனால இது கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம டேரெக்டாக ரேடியஸை மட்டும் எடுத்து போட்டாலே போதும். நெக்ஸ்ட், ABC alone can do a piece of work in 5, 55 and 66 days. They all started work but A left after 4 days. How many days 4 work completed? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. யார் A, B, C. ஏவோட டேஸ் எவ்வளோ, 5 days, இங்கே 55, இங்கே 66. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 66 தானே பெருசு. அப்போ 66ஓட மல்டிபிளில் தான் இருக்கணுமா. அப்போ என்ன எடுக்கலாம், 330 தான் வரும். ஏன்னா என்ன 11 மல்டிபிளாகவும் இருக்கணும். நம்ம நீங்கள் எல்சிஎம் டேரெக்டாக நீங்கள் இது போட்டாலும் எல் டிவிஷன் போட்டாலும் அதான் வரும். 5, 5, 66. இப்போ 11 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5, இங்கே 5, இங்கே 6. 3 5 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 1, 1, 6. அப்போ 55 × 6 எவ்வளவு, 0, 3, 330. எல்சிஎம் நீங்கள் எல் டிவிஷன் எடுத்து எல்சிஎம் போட்டாலும் இப்படி தான் வரும். அப்போ 330 இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், இதை டேரெக்டாக டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 6 டைம்ஸ் 66. இங்கே டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 55க்கு டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், கீழே 55 இருக்கும், மேலே 330 இருக்கும். அப்போ 11 டேபிள் அடிச்சோம்னா 6 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். இதுதான் அது ஏவோடது, பியோடது, சியோடது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல் ஸ்டார்டட் அட் ஒர்க் டுகெதர். எல்லாரும் ஃபஸ்ட்டு சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, இதுதான் என்னது, ஒர்க் பர் டே எஃபிஷியன்சி அப்படின்றாங்க. இப்போ இதை ஆட் பண்ண 11, அப்போ 77. ஒரு நாளைக்கு 77 ஒர்க் பார்க்குறாங்க எல்லா 3 பேர் சேர்ந்து. ஆஃப்டர் பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் 4 days. ஏ எப்போ போகிறாரு, 4 நாள் கழிச்சு தான் போகிறாரு. அப்போ 4 நாள் வரைக்கும் 3 பேர் சேர்ந்து தானே வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ இன்ட்டு 4 = இங்கே 8, இங்கே 2, 308 வெயிட், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் வேலை எவ்வளோ இருக்குது, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 22. இந்த 22 வேலையை என்ன செய்கிறாங்க, ஏ தான் போயிட்டார்ல, ஏ போன பிறகு பியும் சியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ பியும் சியும் சேர்ந்து அப்படின்னா 6 + 5 / 11. அவங்க பார்த்தாங்கன்னா இந்த வேலையை 2 நாளில் முடிச்சிருவாங்க, 2 days. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது
the whole work completed. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 4 நாள் இங்கே ஒரு 2 நாள், அப்போ மொத்த வேலை எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு? 6 நாளில் முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டி 6 days, 6 நாளில் மொத்த வேலையும் முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன, ஏன் 4 நாள் போட்டிருக்கோம்? 4 நாளுக்கு அப்புறம் ஏன் போயிட்டாங்க, அப்போ 4 நாள் வரைக்கும் 3 பேர் சேர்ந்தா வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏபிசி 3 பேர் எஃபிஷியன்சியை போட்டு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 4 நாளுக்கு அப்புறம் தான் ஏ போயிட்டார்ல, அப்போ மீதி இருக்கிறது பியும் சியும் மட்டும்தான். அப்போ பிசி 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 11 வேலை பார்ப்பாங்க. அப்போ 22 வேலையை 11 வேலை ஒரு நாளைக்கு பார்த்தாங்கன்னா 2 நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 + 2 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், த லார்ஜ் ஆஃப் 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது 2 இருக்கு, நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜர் எக்ஸ் ஸ்மாலர் ஒய்னு வச்சுக்குவோம். 60 more than the smaller angle. அப்போ இது லார்ஜர் தானே பிக்கு, அப்போ இதுலேருந்து பெருசுலேருந்து சிறுசை கழிச்சா தான் நமக்கு எவ்வளவு 60 வரும். அவ்வளோதான், பெருசுலேருந்து சிறுசை கழிச்சோம் அப்படின்னா 60. ஏன்னா லார்ஜர் ஆஃப் த 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு என்னது? 2 ஆங்கிளை கூட்டினா 180 வரணும். 2 ஆங்கிளை கூட்டி 180 வந்தால் அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 2 ஆங்கிளை கூட்டி 90 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ 2 ஆங்கிளை கூட்டணும், எக்ஸ் + ஒய், இது 2 கூட்டியா 180 வரணும். இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதை அடிச்சு கொடுத்துலாமா? அப்போ 2x = ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 240. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 120. காம்ப்ளிமெண்ட்ரி தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ 120 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 60 தானே. அப்போ என்ன, ஸ்மாலர் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. 120 60 கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலர்? 60 தானே ஸ்மாலர். அப்போ ஆப்ஷன் சி 60 டிகிரியில் தான் வரும். அப்போ ஸ்மாலர் ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்றது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cos power 4 theta minus sin power 4 theta plus 1 into cosecant square theta அப்படின்றதா. இதுக்கு நம்ம நார்மலாக தெரிஞ்ச ஐடென்டி, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? sin square theta plus cos square theta = 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ இது பாருங்களேன், இப்போ a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ a² - b² அப்படின்னா a + b × a - b பிரித்து எழுதலாமா? அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ cos square theta plus sin square theta into cos square theta minus sin square theta plus 1, இது என்னது? ஒரு மொத்த பிராக்கெட் இன்டூ cosecant square theta. ஓகே, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஒன்றுன்னு தெரியும். cos square theta plus sin square theta னும் sin square theta plus cos square theta ஒன்று தான். அப்போ இது என்னது? இது மொத்த வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்கு? cos square theta minus sin square theta plus 1 இன்டூ cosecant square theta வா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? cos square theta = 1 minus sin square theta வா? இந்த cos square theta = 1 minus sin square theta வா? அவ்வளோ, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 1 minus sin square theta பதிலாக நான் cos square theta போட போகிறேன். அப்போ என்னது? cos square theta plus cos square theta into cosecant square theta. இப்போ cos square plus theta cos square theta 2 cos square theta into cosecant square theta. இந்த cosecant square theta நம்ம எழுதலாம்னா எதோட இன்வெர்ஸ்? சைனோட இன்வெர்ஸ். அப்போ 2 cos square theta into 1/sin square theta. அப்போ என்னது? cos square theta divided by sin square theta னா நமக்கு தெரியும் cot square theta. அப்போ 2 cot square theta. ஆப்ஷன் பி 2 cot square theta. இது ஆன்சர். இது நார்மலாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப். முதல் ஸ்டெப்லேயே நீங்கள் சொல்லிடலாம் ஆன்சரை. இது உங்களுக்கு புரியுறதுக்காண்டி போட்டு எழுதி காமிச்சிருக்கேன். sin square theta இந்த ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சால் இந்த சம முழுக்கவே சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த LCM ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? LCM அப்படின்னாலே இந்த பேஸ் வேல்யூ மொத்தம் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிடணும். அப்போ என்ன, 2 இருக்குது, 9 இருக்குது, 13 இருக்குது, 19 இருக்குது. இதெல்லாம் மொத்தம் பேஸ். இங்கே 9 இருக்குது, ஓகே, 2 இருக்குது, 9 இருக்குது, 13 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, 13 இருக்குது, 19 இல்லை. அப்போ 19 எடுத்துக்கணும். அப்போ 9 இருக்குது, 13 இருக்குது, 19 இருக்குது. அவ்வளோதான். இதில் LCM அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஒவ்வொன்றில் இருக்கா, ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். இங்கே 3, இங்கே 2, இங்கே இல்லை. அப்போ இது ஹையஸ்ட் பவர் 3 தான். அடுத்து எல்லாத்துலேயும் என்னது? மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஓகே, இப்போ 9 இங்கே ஸ்கொயர், இங்கே க்யூப், அப்போ க்யூப் தான் பெருசு. அடுத்து 13ல் ஸ்கொயர், அதான் பெருசு. 19லேயும் ஸ்கொயர் தான். 2 cube into 9 cube into 13 square into 19 square. இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா. இங்கே வந்து 9 ஸ்கொயர் கிடையாது, 9 cube. ஆப்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து 9 ஸ்கொயர் கிடையாது, 9 cube. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஓகே, அடுத்து a² + b² = 169. அப்போ a × b = 10. அப்போ a - b divided by a + b எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது டேரக்ட் ஃபார்முலா தான், நமக்கு தெரியும். a - b the whole square divided by a + b the whole square. போட்டால் என்ன வரும்?
a square plus b square minus 2ab divided by a square plus b square plus 2ab அப்படின்றது. அப்போ a square plus b square அப்படின்னா என்ன இங்கே 1 9 minus 2 into ab வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இன்ட்டுனா 20, அப்போ minus 20 இங்கே divided by 169 plus 20 இப்போ ஈக்குவல் எவ்வளவு 149 divided by 189. அப்போ இது எதோட வேல்யூ ஸ்கொயர் தானே வேல்யூ, அங்கே ஸ்கொயராக கேட்டிருக்காங்க, டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ a minus b a plus b equal to root of 149 189 அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் சி ரூட் ஆஃப் 149 divided by 189 அப்படின்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போகிறப்ப ரெண்டுக்குமே ரூட் வந்துடும். இங்கே இந்த செப்பரேட் ரூட் தான், இங்கே போகிறப்ப ரூட் ஆஃப் 149, இங்கே டிவைடட் பை இது போகிறப்ப ரூட் ஆஃப் 189. அப்போ ரூட் ரெண்டு ரூட்டுக்கு நம்ம காமனாகவே ஒரே ரூட்டாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், என் நம்பர் ஆர் டிவைடட் பை 8, அதாவது ஆர் அப்படின்ற ஒரு நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ வருதா 3 வருதா, ஓகேவா? அப்போ வாட் வில் த ரிமைண்டர் வென் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 3r ப்ளஸ் 7 இஸ் டிவைடட் பை 8 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் ஆர் இது என்ன நம்பர்னே தெரியாது, இந்த நம்பரை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரணும். இப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கலாம், மினிமம் பாசிபிலிட்டிலேருந்தே பார்ப்போம். இங்கே பேஸ் வேல்யூ இப்போ இங்கே ரிமைண்டர் 3 இருக்குன்னு வைங்களேன், இங்கே டிவைடட் பை 3 இருக்குன்னு வைங்களேன், 3 டிவைடட் பை 8 அப்படின்றப்ப ரிமைண்டர் என்ன வரும் 3 தான் வரும். ஏன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டேரெக்டாக ரிமைண்டராக இருக்கும். ஒருவேளை நியூமரேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் என்ன, இப்போ இங்கே ரிமைண்டர் இப்போ இங்கே 16 இருந்துச்சுன்னு வைங்களேன், டேரெக்டாக ரிமைண்டர் 0 வந்துருமா. ஒருவேளை 19 டிவைடட் பை 8 அப்படி இருந்துச்சுன்னா என்னது ரிமைண்டர் 3 தான் வரும் இங்கே. அப்போ மினிமமாக ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்ப ஆறு வந்து 3 எடுத்துகிட்டு போட்டுருந்தா ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே என்ன 3 ஸ்கொயர் அப்படின்னா 9 ப்ளஸ் 6 3s are 18 ப்ளஸ் 7 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க 8ஆ. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும் 27 ப்ளஸ் 34 டிவைடட் பை 8. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ இங்கே 2. அப்போ ஆப்ஷன் ஏ 2. புரிஞ்சா என்னென்னு? இது நீங்கள் ஒருவேளை 19 நான் எடுத்துக்கிறேன், 19 எடுத்தாலும் ஆறுக்கு நீங்கள் 19 எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு. நீங்கள் ஆறுக்கு 19 எடுத்தாலும் 19 ஸ்கொயர் ப்ளஸ் 6 into 19 ப்ளஸ் 7 டிவைடட் பை 18 போட்டாலும் 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு 2 தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே நான் மினிமம் வேல்யூவே எடுத்திருக்கேன், 3 டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டாலும் ரிமைண்டர் 3 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the median of the data is 20.8 less than its mode, then the median of the data exceed its mean by அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம போட போகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லி இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க மீடியன் ஆஃப் த டேட்டா இஸ் 20.8 லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீடியன் தான் லெஸ். அப்போ முன்னாடி என்ன வரும் மோடு. அப்போ மோட் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 20.8. எப்படி எழுதுனே புரிஞ்சா, மீடியன் தான் லெஸ் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது தானே கிரேட்டராக இருக்கும். அப்போ மோடு மைனஸ் மீடியன் அப்படின்றது தான் 20.8. ஓகே, அடுத்து மீடியன் ஆஃப் த டேட்டா எக்ஸிஸ் மீன். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீடியனுக்கும் மைனஸ் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் மீன் மைனஸ் மீடியன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரித்து எழுத போகிறேன். மோட் ஈக்குவல் டு மீடியன் ப்ளஸ் 2 மீடியன் மைனஸ் 2 மீன். அப்போ என்னது மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீனை நான் மோட் ஈக்குவல் டு மீடியன் ப்ளஸ் 2 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த மீடியனை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா மோட் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 2 காமன் எடுத்துட்டேன் இன்டு மீடியன் மைனஸ் மீன். அவ்வளோதான், நமக்கு சமயம் முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன மோடு மைனஸ் மீடியன் வேல்யூ கொடுத்துருக்காங்களா 20.8 ஈக்குவல் டு 2 இன்டு மீடியன் மைனஸ் மீன் தானே கேட்குறாங்க. அவ்வளோதான், மீடியன் மைனஸ் மீன் தானே இருக்குது. மீடியன் மைனஸ் மீன் இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 10.4. 10.4 ஆப்ஷன் பி 10.4. புரிஞ்சா என்னென்ன இது டேரெக்டாக நம்ம பிரித்து எழுதலாம். எப்போ நம்ம ஒரு சமயம் எப்படி போட்டு யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தா. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த 3 மீடியனை நம்ம பிரித்து எழுதிக்க போகிறோம், மீடியன் ப்ளஸ் 2 மீடியன் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு மீடியனுக்கு நம்ம இங்கிட்டு வந்துருச்சுன்னா மோடு மைனஸ் மீடியன் வந்துருமா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 மீடியன் மைனஸ் 2 மீனுக்கு 2 காமனாக எடுத்துட்டோம். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்குது மீடியன் மைனஸ் மீன், இதுதான் கேட்டிருக்காங்க.
மோடு மைனஸ் மீடியன் கொடுத்துருக்காங்க. அப்போ 20.8 ஈக்குவல் டு 2 இன்டூ மீடியன் மைனஸ் மீன். அப்போ இது 2 இதை கேன்சல் பண்ணால் 10.4 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்விம்மர் கேன் ஸ்விம் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. டி ஈக்குவல் டு 40 km/h. அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் எவ்வளவு 26 km/h. ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர்னா எக்ஸ் தானே. எக்ஸோட ஃபார்முலா என்னது, டி பிளஸ் யூ பை 2. டேரெக்டாக 40 + 26 66 by 2 ஈக்குவல் டு 33 km/h. ஆப்ஷன் ஏ 33 km/h. டைரக்ட் அந்த ஃபார்மேட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போடலாம் டைரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், a dishonest shopkeeper promised to sell his goods at cost price. அவர் எவ்வளோ விற்கிறாருன்னா செல் எப்படி பண்ணுறாருன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேயே விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். however he uses a weight that actually weighs 26% less than what is written on it அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கல்லில் வந்து இப்போ 100 கிராம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அவர் விற்கிறது எப்படி விற்கிறாரு, 26% கம்மியாக தான் விற்கிறாரு. 26% கம்மியாக விற்றாருன்னா அதோடைய வெயிட் எவ்வளோ தான் இருக்கும், 74 தான் இருக்கும். ஓகேவா. இப்போ 100 அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா உங்களுக்கு 100 மாதிரி தெரியும், ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூ 74. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னது 74 தான் அவர் கொடுக்குறாரு அவர். ஆனால் கொடுத்தா சொல்லப்படுறது எவ்வளவு 100. அப்போ இதுதான் என்னது நம்மகிட்ட இருக்க ஒரிஜினலாக அவர் கொடுக்குற வேல்யூ. அவர் விற்றதா சொல்லப்படுறது 100. அப்போ அவர் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிருக்காரு, 26 பார்ட் ப்ராஃபிட் வச்சிருக்காரு. எதுலேருந்து வச்சிருக்காரு, 74 × 100. அவ்வளோ டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 13 இங்கே 3 7. அப்போ எவ்வளோ வரும் இங்கே 1300 டிவைடட் பை 37. எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு, 37 × 3 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும், 37 1300. இப்போ 3 டைம்ஸ் போட்டோம்னா 1 2 9 10 11. ஓகே. அப்போ இங்கே என்ன வரும் 9 12 அப்படின்னா 1 0. அப்போ இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 5 3 15 16 17 18. அப்போ 5. இப்போ இங்கே என்ன வரும் 35 5/37%. ஆப்ஷன் சி 35 5/37% தான் அவருக்கு ப்ராஃபிட்டு. அவர் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக என்ன அந்த மாதிரி ஃபால்ஸ் வெயிட் இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு கான்செப்ட் ஒன்றும் புரியல, கொஞ்சம் பிடிபடல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கம்மியானதை முன்னாடி போட்டுக்கோங்க, அதிகமானதை பின்னாடி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ லெஃப்ட் சைடில் கம்மியானது, ரைட் சைடில் அதிகமானது. இப்போ இதுலேருந்து அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா 26 பார்ட் ப்ராஃபிட். எதுலேருந்து ப்ராஃபிட், 74லேருந்து தான் ப்ராஃபிட். அப்போ 26 டிவைடட் பை 74 × 100% அப்படின்றது தான் அவருக்கான ப்ராஃபிட். ஏன் அவருக்கு ப்ராஃபிட்டு, இப்போ 100 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த 100 கிராம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு 100 கிராம் கொடுக்கல, அவர் 26% கம்மியாக கொடுத்துருக்காரு. அப்போ கம்மியாக கொடுத்துருக்காருன்னா அவர் கொடுத்தது 74 தான், ஆனால் கொடுத்ததா சொல்லப்படுறது 100. அப்போ அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிருக்காரு, 26 பார்ட் ப்ராஃபிட் வச்சிருக்காரா. அப்போ 26 டிவைடட் பை 74 × 100% அப்படின்றதா இதுக்கான ப்ராஃபிட். வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா 35 5/37% அப்படின்றது தான். ஓகே, மொத்தம் மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.